Besides the motivational talk, there was so much more for the students at the event. Let's find out more. கருத்துச்சோலை தேடல் கருத்துக்களம் என்ற நிகழ்ச்சிகளோடு மாணவர்களுக்கு தன்முனைப்பு பேச்சையும் தொகுத்து படித்தது பொங்கோல் வெஸ்ட் சமூகம் என்ற இந்திய நற்பணி செயற்குழு. வண்ணம் தீட்டல் மற்றும் கலை இலக்கிய அறிவினை வளர்ப்பதற்காக ஒவ்வொரு ஆண்டும் இந்த கலைச்சோலை இந்த வருடத்திலிருந்து தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது. வட்டாரவாசிகளின் பிரச்சனை, தேசிய அளவிலான பிரச்சனை, அரசாங்கத்தின் கொள்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதை பற்றி விவாதிப்பதற்கு இது ஒரு நல்ல தளமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இதற்கு தேடல் என்று நாங்கள் பெயரிட்டு இன்றைய தினத்திலிருந்து இதை அறிமுகம் செய்ய இருக்கின்றோம். முக்கிய தேர்வுகளுக்கு தங்களை தயார் செய்து கொள்ளும் மாணவர்கள் எப்படிப்பட்ட அணுகுமுறையை கையாள வேண்டும் என்பதை தன்முனைப்பு பேச்சு எடுத்துக் கூறியது. இந்த தன்முனைப்பு பற்றையினால குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாம as a parent பெற்றோர்களா எங்களால குழந்தைங்களுக்கு எந்த வகையில உதவி செய்ய முடியுங்கிறத இந்த பற்றை மூலமா நாங்க ரொம்ப புரிஞ்சிருக்கிறோம். பாட்டி மர உச்சிக்கு செல்லலாம் என்று நினைத்தாங்க. அப்போது ஏதோ ஒரு உருவம் தெரிந்தது. அந்த உருவத்துக்கு நீண்ட காதுகளும். ஆகஸ்ட் 24ஆம் தேதி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருந்த பெற்றோர் தங்களின் பிள்ளைகளுக்கும் தங்களுக்கும் கிடைத்த அனுபவத்தை பற்றி கூறினர். பிள்ளைகள் பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்துட்டு ஒரு கணினியை பாக்குறதோ இல்ல தொலைக்காட்சியை பாக்குறதோ அப்படிதான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு போட்டி ஒரு பேச்சு அப்படின்னு வர்றப்பதான் அவங்களுக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்ல அதை பத்தி நம்ம பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் வருது. ஒரு போட்டின்னு வைக்கிறதுனால நம்ம ஜெயிக்கணுங்கிற அந்த ஒரு ஆர்வமும் அவங்களுக்கு வருது. அதனால கண்டிப்பா இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்துறப்போ நல்ல ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கண்டிப்பா இது ஒரு மொழி திறனை வளர்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பா தான் அமையும். பிள்ளைகளிடம் போட்டித்திறனை வளர்க்கவும் மொழியின் மீது ஆர்வத்தை தூண்டவும் இதை போன்ற நிகழ்ச்சிகள் கை கொடுப்பதாக கூறினர் பெற்றோர். சமுதாய ஒருங்கிணைப்பு ஒன்று, நம்ம தமிழ் கம்யூனிட்டியில இருக்கிறவங்க ஒரு ஒருங்கிணைப்பு ஒன்று கிடைக்குது. ரெண்டாவது விஷயம், அந்த கம்யூனிட்டியில உள்ள பேரண்ட்ஸ் இது மெசேஜ் மோட்டிவேஷன் டாக் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல அந்த பேரண்ட்ஸுக்கும் முக்கியமானதா இருக்கு. பண விஷயத்துல கொஞ்சம் கவனத்தோட நீங்க நடந்து கொள்ளணும். ஏன்னா ரொம்ப செலவு பண்ணீங்கன்னா உங்க பெற்றோர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமும் இருக்கும் நஷ்டமும் இருக்கும். சரியா? அந்த கஷ்டமும் நஷ்டமும் வராம இருக்கிறதுக்கு நீங்க உங்களுடைய பெற்றோர்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க உதவ முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்க பெற்றோர்களும் உங்களுக்கு உதவுவாங்க நிச்சயமாக. சமூக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வெளியில் வரும்போது அக்கம் பக்கத்தில் வசிக்கும் மற்ற இந்தியர்களையும் சந்திக்க முடிகிறது. அவர்களுடன் கருத்து பரிமாற்றத்தையும் செய்து கொள்ள முடிகிறது. இதுல தமிழ் வளர்ச்சி மட்டும் இல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்ப நானே இப்ப இங்க புதுசா பாக்குற ஆட்கள் பூரா எனக்கு ஏற்கனவே சந்திச்சிருந்தாலும் அவங்களோட தொடர்பு இங்கதான் தங்கியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியல. இந்த நிகழ்ச்சி மூலமா ஒன்றிணைகிறோம். நம்ம அவங்கள ஒவ்வொருத்தரும் அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது. அதோட கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்துரையாடி அதை அது மூலமா அவங்க ஒரு நல்ல பயன் பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பல இன சிங்கப்பூர் சமூகத்தினர் மற்றவர்களிடம் இருந்து கற்றுக்கொள்ளும் அதே வேளையில் தங்களின் தனிப்பட்ட அடையாளத்தையும் கட்டிக்காப்பதை உறுதி செய்து கொள்கின்றனர் என்று சொன்னார் சிறப்பு விருந்தினர். So something like this for the Tamil mother language is very important, and the adults want to see that kids do well in the academics, but also in that richness of their language. So, the opportunity to bring a writer, for example, someone who has a long history of writing in Tamil, as well as someone who blogs in Tamil now, and to show the children the contemporary as well as the culture, and have the children participate in that. சிறுவர்களுக்கு வண்ணம் தீட்டு போட்டி, ஓவிய போட்டி, தமிழில் கதை சொல்லும் போட்டி போன்றவற்றில் பொங்கோல் வாசிகள் கலந்து கொண்டனர். வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. பொங்கோல் விஸ்டா சமூக மன்றத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி அனைவரும் கலந்து பயனடைந்த ஒன்றாக அமைந்தது.